நமக்காக சிலுவையிலே மரித்ததை அனுதினமும் நம்ம தியானித்து ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய குறைகளை ஆமென் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு நாம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் சிலுவையிலே அறையப்படுகிறதான அடிக்கப்படுவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அதே சம்பவத்தை நாம் யாத்திரையாகம புஸ்தகத்திலே ஆமென் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக மீட்டுக் கொள்வதற்காக ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களை ஆமென் ஸ்தோத்திரம் பார்வோனுடைய கையிலிருந்து விடுவிக்கும்படிக்கு அவர் செய்ததான ஒரு பண்டிகையை தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்திலே அதற்கு ஆமென் பஸ்கா என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அருமையானவர்களே ஆமென் ஸ்தோத்திர கர்த்தர் நம்மை போல ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே தோன்றினார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே தோன்றினதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எனவே ஆமென் ஸ்தோத்திரம் சரித்திர புஸ்தகத்தில் கூட நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லியும் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லியும் கிமு கிபி என்று சொல்லி நாம் பள்ளிக்கூட பாடங்களில் எல்லாம் படிக்கிறோம். பொதுவாக எல்லா மனுஷனும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம் கிறிஸ்து என்கிறதான ஒரு தெய்வம் இந்த பூமியிலே வந்தார் என்பதை சகல உலகமும் ஒத்துக்கொள்ளுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். அந்த தெய்வம் இந்த பூமியில வந்து ஆமென் ஸ்தோத்திரம் 33 ஆண்டுகள் பூமியிலே அவர் இருந்தார். ஆனால் இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள் ஆமென் 3.5 ஆண்டுகள். அந்த 3.5 ஆண்டுகள் கர்த்தர் செய்ததான ஊழியங்களை இயேசு செய்த ஊழியங்களை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது இந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் 100 ஆண்டுகளோ அல்லது 200 ஆண்டுகளோ செய்து முடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான ஊழியங்களை கர்த்தர் இந்த ஸ்தோத்திரம் இயேசு இந்த பூமியிலே செய்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த நாட்களில் எத்தனையோ வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், எத்தனையோ பிசாசின் பிடியில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், எத்தனையோ சாபங்களுக்குள்ளே கட்டுகளுக்குள் இருந்தவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டதை நாம் வேத வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் அதே தேவன் நம் நடுவிலே கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரே வேத வசனத்தை வாசிக்கலாம். யாத்திரையாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன். ஆமென். போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டதை குறித்து நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் கர்த்தரை ஆராதிக்கும்படி அவர்கள் விரும்புகிறார்கள். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் எகிப்தியர் ஆமென் ஸ்தோத்திர கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை அங்கே தடை செய்யப்படுகிறதை நாம வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கும் இதே ஆமென் சம்பவங்களை நம்முடைய தேசங்களிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம் கர்த்தர் அந்த சகல காரியங்களையும் பார்த்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, சகல ஆமென் ஸ்தோத்திரம் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் என்று சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் பார்க்கிறார், அடுத்ததாவது அவர் கேட்கிறார். இன்றைக்கும் இந்த இடத்துல வந்திருக்கிறதான ஆமென் தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஏதோ ஒரு சூழ்நிலைகளில நாம இவ்விதமாய் ஒடுக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இனி நமக்கு யார் உதவி செய்வா? உதவி செய்வதற்கு யார் இருக்கிறா? ஆமென் ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி ஆமென் ஒரு அங்கலாய்ப்போடு கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்க
கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தெய்வம். அவரால ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா உலகத்தையும் பார்க்க முடியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். பலருக்கு கேள்வி வரலாம். நேற்றைய தினத்துல ஆமென் ஸ்தோத்திரம் நாங்கள் ஒரு மலைக்காக ஜெபிப்பதற்காக கடந்து சொன்னோம் இரவு நேரத்துல. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஒரு இருட்டான பகுதி, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பகுதியில ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலை பகுதியில போய் நாங்கள் ஜெபிப்பதற்காக கடந்து சொன்னோம். போகும்பொழுது அந்த ஒரு கடையில ஒரு கேமரா வச்சிருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அது எங்களை மிகவும் ஆச்சரியத்துக்கு உட்படுத்தினதான ஒரு காரியம். பல இடங்களில நம்ம சிசிடிவி கேமராக்களை பார்க்கிறோம். ஆனா அந்த பகுதியில் எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது, எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அந்த காட்டு பகுதியில தான் அந்த ஒரு கடை இருக்குது. அந்த கடையில ஒரு கேமரா வச்சிருக்கிறாங்க. நாங்க அந்த கேமரா பக்கத்துல போனோன்னு ஆட்டோமேட்டிக்கலாவே லைட் எரியுது. ஆட்டோமேட்டிக்கலாக நாங்க எங்க போகிறோமோ அந்த பக்கமா அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கலாகவே திரும்புது. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, விஞ்ஞானங்கள் இவ்வளவாக பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, நாங்க இதுவரையில எத்தனையோ கேமராக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க பார்த்திருக்கலாம், இதை விட அதிகமாக ஆமென் ஸ்தோத்திரம் கிரியை செய்கிற கேமராக்களை பார்த்திருக்கலாம். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கலா அந்த இருட்டுல அது லைட் ஆமென் ஸ்தோத்திரம் லைட் அடிக்குது. யாருமே அந்த பகுதியில கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலா நம்ம எந்த இடத்துல திரும்புகிறோமோ அந்த கேமரா திருப்பி திருப்பி நம்மளை வீடியோ எடுக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். இவ்விதமாக எங்கேயோ நாங்க அந்த இடத்துல நாங்க பேசிக்கொண்டோம். எங்கேயோ அந்த கடையினுடைய ஓனர் வீட்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் என்று சொல்லி நாங்க பேசிட்டு வந்தோம். பாருங்க, எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காட்டுல நடக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்க முடியுமே. ஆனா ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை, நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஏக்கங்களை ஒருவேளை மனுஷனிடத்துல சொல்லல, யாரிடத்திலுமே சொல்லாம இருக்கலாம். நம்முடைய இருதயத்துல நம்ம புலம்பி கொண்டிருக்கிற பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய கூக்குரலை அடுகிறதான ஒரு தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற தெய்வம் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம பொதுவாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனைகளுக்கு குறைவே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நானும் இங்க உள்ளவன் தான். ஆனா கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக வேலூர் மாவட்டத்தில் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமாகத்தான் தெரிகிறது, பொதுவா எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இல்லாத பொழுதுதான் அதனுடைய அருமை தெரியும். இங்க ஆராதனைகளுக்கு பஞ்சம் இல்லை, ஜெபங்களுக்கு பஞ்சம் இல்லை, வேத வசனங்களை கேட்பதற்கு பஞ்சம் இல்லை. நாங்க முதலாவதாக நாங்க ஊழியத்திற்கு ஒரு மலை பகுதியில தான் நான் இப்பொழுது ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த பகுதியில் போன கிறிஸ்தவர்களே கிடையாது, எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் கிடையாது. அங்க ஒரு பாட்டும் கேட்க முடியாது, எந்த ஒரு ஆராதனையும் கேட்க முடியாது. அந்த நாட்களில் இங்க நம்முடைய ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா காலையில 4 மணி ஆயாச்சுன்னா 4 பக்கத்துல இருந்து பாட்டுகள் சத்தம் கேட்குது. இன்னொன்னு நான் சொல்லுவேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவன் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் கூட இயேசுவை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா மனுஷனுக்கும் நீங்க ஒருவேளை இன்னைக்கு நாங்க 2 பேரும் வந்தோம், 2 பேரும் பார்த்தா சிலர் நினைச்சிருக்கலாம் சின்ன பயலுல கொண்டு விட்டுருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நினைச்சவங்க ஆமென் ஸ்தோத்திரம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனாலும் ஆமென் ஸ்தோத்திரம், சில கோலியாத்தை வீழ்த்துவதற்கு சில தாவீதுகள் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இங்கே இருந்தும் அநேக தாவீதுகளுக்கு எழுப்புவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம். எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லாத ஒரு பகுதி, அந்த பகுதியில நாங்க ஊழியத்துக்கு போன பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எதற்காக கஷ்டப்பட்டோம்னா, ஒரு பாட்டு கேட்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். எதற்காக கஷ்டப்பட்டோம்னா, ஒரு பாட்டு கேட்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம மெமரி கார்டெல்லாம் போட்டு கேட்குற காலங்கள் மாறி போயிடுச்சு. அங்கே எந்த ஒரு நெட்வொர்க் வசதியும் கிடையாது. யூடியூப்பை ஓப்பன் பண்ணவும் முடியாது, நெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கத்தை ஒரு பாட்டு கேட்கணும்னா 1 மணி நேரம் அந்த மலையிலிருந்து நாங்கள் கீழே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப அந்த 1 வாரம் வச்சு அந்த பாட்டையும் ஆராதனையும் அந்த பிரசங்கத்தையும் கேட்போம். இதுதான் எங்களுக்கு ஆராதனை. ஸோ அப்பொழுதுதான் நான் கொஞ்சம் யோசிச்சேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தாச்சுன்னா ஆமென் ஸ்தோத்திரம், குறிப்பா நான் சில நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. பார்த்தீங்கன்னா எந்த ஊர்ல பார்த்தாலும்
சபைகளுக்கு பஞ்சமே இல்லை. எல்லா ஊர்லயும் ஒரு கிருபாசன கிறிஸ்துவின் சபை இருக்கும், எல்லா ஊர்லயும் ஒரு ஃபுல் காஸ்பல் சபை இருக்கும், எல்லா ஊர்லயும் ஒரு ஏஜ் சபை இருக்கும், எல்லா ஊர்லயும் ஒரு சர்ச் ஆஃப் காட் இருக்கும், எல்லா ஊர்லயும் ஒரு டிபிஎம் இருக்கும். எல்லா ஸ்தாபன சபைகளும் எல்லா ஊர்லயும் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒண்ணு கணக்கு போட்டு பாருங்க பார்ப்போம். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா சபைகளும் வருஷத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய அளவில் ஒரு கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. வருஷத்துக்கு ஒரு முறை எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சர்ச்சில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனை நடக்கிறது, பக்கத்து சர்ச்சில் கேட்குது. ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இப்போ சில ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம் ஃபெடரேஷனுக்காக தனி கன்வென்ஷன். ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்தாபன சென்டர் கன்வென்ஷன் தனி, பொது கன்வென்ஷன் தனி. ஆமென் ஸ்தோத்திரம். பல ஆராதனைகள், பல ஆமென் ஸ்தோத்திரம் கூடுகைகளை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகருக்கு அதனுடைய அருமை தெரியல. சில இடத்துல சபைக்கு ஏன் வரலன்னு கேட்டா, பைபிள் ஸ்டடிக்கு ஏன் வரல, அது ஊரம்புல 24 கன்வென்ஷன் நடக்குது, நாங்க மொபைல்லே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி உள்ளவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவரும் இல்லாததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்க ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்துல ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா எத்தனையோ பகுதிகளிலே இவ்விதமான பாக்கியங்கள் இல்லை. அல்லேலூயா. ஆராதிப்பதற்கு ஒரு பாக்கியங்கள் இல்லாத சூழ்நிலைகளிலே எத்தனையோ கிராமங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையாக நமக்கு இந்த நாட்களை தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க இங்கேயும் அதே தான். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் விடுகிறார்கள், ஆமென், எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். ஆனால் ஆராதிக்க முடியவில்லை. பார்வோன் ஜனங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான், சத்துரு ஜனங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். நீங்கள் ஆராதிக்க கூடாது, அடிமையாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நாம் இங்கே வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் கண்ணோக்கி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் நாமளும் எல்லாரும் அடிமைப்பட்டவர்களாக தான் இருந்தோம். பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தோம், சாபத்தில் அடிமைப்பட்டிருந்தோம், வியாதியில் அடிமைப்பட்டிருந்தோம், பலவிதமான காரியங்களில் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம், கடன் பாரங்களில் அடிமைப்பட்டு கொண்டிருந்தோம். இப்படிப்பட்டதான சிக்கலிலே சிக்கி தவித்து கொண்டிருந்ததான நம்மை தான் ஆமென் அந்த கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம் நம்மை ஆமென் கழுவி சுத்திகரித்து ஆமென் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, ஆமென் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் இன்னும் பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றை கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறது அந்த பரலோகத்தின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். அங்கிருந்து பார்க்கிறோம் இஸ்ரவேல் 9வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆமென் அங்கே வேதத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். பாருங்க, தொடர்ந்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி விரும்புகிறார். இந்த ஜனங்களை எவ்விதமாகுது எப்படியாகலும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பித்தான் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் அங்கே ஒரு தாசனை எழுப்புகிறார். மோசே அங்கே எழுப்புகிறது நாம பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறதான ஒவ்வொரு மேலும் ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த பகுதியில் இருக்கிற அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கிறதான சிலரை மீட்பதற்காக தான் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கொண்டு உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம மீட்கப்பட்டோம், நாம விடுவிக்கப்பட்டோம், நாம ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தின் பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே விட்டு விடுவதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நாம் அநேகரை இந்த அழகிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாருங்க ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தர் மோசே மூலமாக அந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக அங்கே இறங்குகிறார். தொடர்ந்து பார்க்கிற பொழுது மோசே இடத்தில் ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் இடைப்படுகிற 4வது வசனத்துல 10வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 10வது வசனம் யாத்திரையாகமம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம எதை புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு சொன்னா, கர்த்தர் எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் பயன்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அதை கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். 5 அப்பமும் தான்
ஆமென் ஸ்தோத்திரம். அது 5000 பேர் ஆமென் திருப்தி அடைந்து மீதி எடுக்கத்தக்க விதத்துல கர்த்தர் அந்த இடத்துல போஷித்தது உண்மை என்று சொன்னா. ஆமென். நாம இன்னைக்கு பலரும் நினைக்கலாம் நம்மளால முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். நாம அதுல போயிருந்து 4 ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டு ஜெபத்தை பண்ணிட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். அப்படி அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. மோசேயை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு சித்தம் கொண்டார். ஆனால் மோசே சொல்லுகிறார், நான் வாக்கு வல்லவன் அல்ல. ஆமென். நான் திறமைசாலி அல்ல. என்னால பேச முடியாது. இன்னைக்கு நீங்க ஆண்டுடைய சமூகத்துல ஆமென் ஸ்தோத்திரம் வல்லமையாய் பயன்படுகிற எல்லா தேவ ஊழியரிடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களிடத்துல படிப்பு இருக்காது, அவங்களிடத்துல திறமை இருக்காது, அவங்களிடத்துல தாளந்து இருக்காது. ஆனா ஆண்டோடைய கரத்தில் அவர்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் அவர்களை எடுத்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, மோசே கர்த்தர் அதற்கென்று தெரிந்து கொள்கிறார். தொடர்ந்து நீங்கள் அதுல 12வது வசனத்துக்கு நேராய் வாங்க. 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் நாம் வருகிற பொழுது அங்கே நான் தொடர்ந்து சம்பவங்களை சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த பார்வோனுடைய கையிலிருந்து மீட்கும்படி ஆமென் ஸ்தோத்திரம் 9 விதமான வாதைகளை அந்த தேசத்திலே அனுப்புகிறார். அந்த 9 வாதைகளையும் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பார்வோன் ஆமென் ஸ்தோத்திரம் அனுபவித்தும் அவன் மனம் மாறவில்லை. வேதத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது எப்படிப்பட்ட கடின இருதயத்தையும் அவர் உடைக்காமல் விட மாட்டார். அல்லேலூயா. எப்படிப்பட்டதான பார்வோன்கள் எழும்பி நிற்கலாம். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல பலரும் சொல்றாங்க, ஆராதிக்க விட மாட்டோம், சபை கட்ட விட மாட்டோம். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுதான் தெய்வம்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. நாங்க அதுக்கு விட மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆமென் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு மனுஷனை நிற்க முடியாது. அல்லேலூயா. தெய்வ ஜனங்கள் இன்னைக்கு நாங்க பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு தெய்வ பிள்ளைகளை ஒடுக்குகிறார்களோ அந்த அளவுக்கு தெய்வ பிள்ளைகள் பெருகி கொண்டே தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் தெய்வ பிள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் பெருகிறதை பார்த்து தான் ஆமென் ஸ்தோத்திரம் அவங்க அதிகமாய் ஒடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதிகமாய் பெருக போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிதான எழுப்புதலை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பார்க்கும்போது 9 வாதைகளை கர்த்தர் அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 9 வாதைகளையும் அவன் ஆமென் ஸ்தோத்திரம் ஒன்னு வந்த உடனே சொல்லுவான், சரி நீங்க ஆராதனைக்கு போலாம், நீங்க போயிடுங்கன்னு சொல்லுவான். அடுத்தது அது சரியான உடனே திரும்ப சொல்லுவான், நீங்க போக கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். இப்படியாக சொல்லி சொல்லி பார்வோன் ஏமாற்றி ஜனங்களை ஆராதிக்காதபடிக்கு அவன் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது 430 வருஷம் அதே அடிமைத்தனத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனம் இருந்தார்கள். ஆமென். 430 வருஷம், 1-2 வருஷம் அல்ல, 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே இருந்தார்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகளை பல வருடங்களாக நீங்கள் ஒருவேளை அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலைகளினால நீங்கள் கட்டப்பட்டவர்களாக நீங்கள் எழும்ப முடியாதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எழும்ப முடியாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு முன்னால நல்லா இருந்தவங்க இன்னைக்கு நீங்க கட்டப்பட்ட நிலைமையில காணப்படலாம். கர்த்தர் இந்த ஆமென் இரவு நேரத்தில் அவர் செயல்பட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மீண்டும் புதிதாய் கட்டி எழுப்ப விரும்புகிறார். பாருங்க ஆமென் ஸ்தோத்திரம். 9 அவன் வாதைகள் அனுப்பின பொழுதும் அவன் திருந்தல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். அவன் மீண்டும் இருதயம் கடினப்பட்டு கொண்டிருந்தது. கடைசியாக பார்க்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் கடைசியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் தான் இந்த பஸ்கா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. 12வது அதிகாரம் முதலிருந்து வாசிக்கலாம். 1வது வசனம். 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின்
இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். போதும், நன்றாய் கவனிங்க. இங்கே வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் அங்கே மோசேக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான ஒரு மாதமா இருப்பதாக. ஆமென், ஸ்தோத்திரம். இஸ்ரவேல், ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே என்ன 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 4வது வசனத்திலிருந்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேணும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதா இருக்க வேணும் என்பதையும் ஆமென், ஸ்தோத்திரம், இங்கே ஆண்டவர் வலியுறுத்தி கூறுகிறது நம்ம பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்க வேணும். அது ஆணும் 1 வயதும் உள்ளதா இருக்க வேணும். செம்மறியாடுகளிலாவது அல்லது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 நிலைகளிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற. கவனிங்க, அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே எத்தனை குடும்பங்கள், இஸ்ரவேல் குடும்பங்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தன்னுடைய குடும்பத்திற்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக காணப்பட வேண்டும். ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியில எந்தவித பழுதும் காணப்படக்கூடாது. அந்த ஆட்டுக்குட்டி சுத்தமானதாக காணப்பட வேணும். அப்படிப்பட்டதான் அந்த ஆட்டுக்குட்டியை இவர்கள் தெரிந்து கொள்ள வேணும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரே வயது உடையதா இருக்க வேணும். 1 வயது என்று சொல்லும் போது அந்த ஆட்டுக்குட்டி வாலிப பருவம், அந்த வாலிப பருவம் உடையதான ஆட்டுக்குட்டியாக இருக்க வேணும். அந்த ஆட்டுக்குட்டி, ஆமென், ஸ்தோத்திரம், தொடர்ந்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்துல. அந்த ஆட்டுக்குட்டி நீங்க எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேருக்கும் ஆமென், ஸ்தோத்திரம், சாப்பிடுறதுக்கு தக்கதான ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அதை விட பெரிய ஆட்டுக்குட்டியா இருந்தா உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை நீங்க சேர்த்துக்கிடணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் புசிப்பதற்கு அது ஏதுவாக காணப்பட வேணும். அவ்விதமாக ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். தெரிந்து கொண்டு அதற்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை, ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்தாலும் ஆமென், ஸ்தோத்திரம், அதை கரெக்டா ஆமென் அதின் காலத்துல நேர்த்தியாய் ஒழுங்காய் செய்கிற தெய்வம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க இந்த நாள் தான் தெரிந்து கொள்ளணும். இந்த நாள் தான் அது அடிக்கப்படணும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நிமிடத்துல தான் நீங்கள் புசிக்கணும். இந்த நிமிடத்துல நீங்க உங்க வீட்டு நிலைக்கால்களில அந்த இரத்தத்தை நீங்க ஆமென், ஸ்தோத்திரம், அடையாளமாக வைத்து கொள்ள வேணும். ஆண்டவர் சொன்னா ஆமென், ஸ்தோத்திரம், நீங்க உங்க வீட்டு நிலைக்கால்களில அந்த இரத்தத்தை பூசப்படுகிற பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், அங்கே சங்கார தூதன் வருகிற பொழுது அந்த இரத்தத்தை பார்க்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளே அந்த சங்கார தூதனுடைய கிரியைகள் உள்ளே பிரவேசிக்காதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகும். அல்லேலூயா. அங்கே ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம், குறிப்பாக சொல்லணும்னா ஆட்டுக்குட்டிய இரத்தம் அந்த குடும்பங்களை பாதுகாத்தது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தை எந்த வீட்டிலெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு எந்த சேதமும் வராது. மற்ற வீடுகளில் எல்லாம் மரண ஓலங்கள் கேட்கப்பட்டது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் போது ஆமென், ஸ்தோத்திரம், அது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வீடுகளிலும் மரண ஓலங்கள் ஆமென், ஸ்தோத்திரம், அங்கே தொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை கூட வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. ஆமென். நீங்க ஆமென், ஸ்தோத்திரம், எப்படி புசிக்க வேண்டும் நன்றாய் கவனிக்க வேண்டும். அறைகளிலே கச்சையை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் கால்களிலே பாதரட்சையை போட்டுக் கொள்ள வேண்டும். எதற்காக? ஆமென், ஸ்தோத்திரம், ஆயத்தம் என்கிறதான பாதரட்சை. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். விடுவிக்கப்பட போகிறார்கள் என்று ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் முன் குறிக்கப்பட்டபடியினாலே ஆண்டவரால் அங்கே உரைக்கப்படுகிறது. நீங்கள் புறப்படுங்கள். பாதரட்சை எதற்கு காண்பிக்கிறது என்று சொன்னா, புறப்படுவதற்கு ஏதுவாக காண்பிக்கிறது. ஆமென். பொதுவாக இந்த பஸ்காவுக்கு கொடுக்கப்படுகிறதான பெயர் கடந்து போகுதல். நன்றாக கவனிங்க. கடந்து போகுதல். அது 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்க பார்க்கலாம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில்
மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ஆமென். அந்த கவனிங்க, அந்த ஆமென் ஸ்தோத்திரம் பஸ்காவை குறித்து ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கடந்து போகிறதான ஒன்று. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த இரத்தம் எங்கெங்கெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே இருந்து பிசாசுனுடைய கிரியைகள் அது கடந்து போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிசாசு கிரியைகளை ஆராதிக்க முடியாது இருக்கிற ஸ்தலத்தை விட்டு அவர்கள் கடந்து போக போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு இவர்களை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசுடைய அந்தகாரங்கள் இவர்களுடைய வீட்டை விட்டு கடந்து போகிறது. இவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை நோக்கி கடந்து போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாமளும் அதற்காகத்தான் நாம் இந்த பூமியை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காக கைவேலை அல்லாத ஆமென் நிச்சய வீட்டை ஆயத்தம் பண்ணி இருக்கிற வீட்டுக்கு கடந்து போவதற்காக நாம் அனுதினமும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காக தான் நம்ம பாதரட்சையை போட்டு ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்று சொல்லி தெரியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் வருகைக்கான சொன்ன எல்லா அடையாளங்களும் இன்னைக்கு ஏகதேசம் ஆமென் ஸ்தோத்திரம் நிறைவேறி விட்டது. ஆகையினால இந்த நாட்களில் வாழ்கிறதான நாம அதிகமான ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அதிக ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் அதிகமாய் ஆமென் ஸ்தோத்திரம் பல இடங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாக வேணும். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்க வேணும். இதெல்லாம் கர்த்தருடைய விருப்பமும் நோக்கமுமாகவே காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க வேணும். விடுதலையாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேணும். இவர்கள் ஆராதிக்க முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிறார்களே, இவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆராதிக்கிற ஜனங்கள் ஆமென் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று அந்த கானான் தேசத்திற்கென்று அவர்கள் கடந்து போவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் இங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்க ஆமென் புதிய ஏற்பாடு புத்தகத்தில் நீங்கள் திருப்பி பார்க்கிற பொழுது அங்கேயும் ஆமென் ஆண்டவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் சிலுவை பாடு மரணத்தை குறித்து நம்ம தியானிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் காட்டி கொடுக்கப்பட்டதான நேரம் ஆனாலும் சரி ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா நேரங்களும் இதற்கு ஒப்பனையாகவே ஆமென் ஸ்தோத்திரம் காணப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட்டதை போல ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தமான ஒரு தெய்வம் ஆமென் ஸ்தோத்திரம் பழுதில்லாதவர், எந்த குற்றத்தையும் காணாதவர், எந்த குற்றத்தையும் செய்யாதவர். ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காக அவர் பலியானார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காக ஆமென் தன்னுடைய முழு சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். அதைத்தான் நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் திருவிருந்து ஆராதனைகளிலே நாம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் விதமாக சொல்லி இருப்பதற்கான நோக்கம் எல்லாம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம் எப்படியாவது நாம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் எப்படியாவது தேவராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆராதனையில பல விசேஷங்கள் உண்டு. வேதத்துல நீங்க ஆராதித்த பரிசுத்தவான்களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராதித்த இடங்களில் எல்லாம் ஒரு பெரிதான விடுதலையை நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, பவுல் சீலாவும் நடு ராத்திரியில கட்டப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தரை நோக்கி போட்டு முறையிட்டார்கள். அவங்க ஆராதித்தார்கள், ஜெபித்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஆராதனை அந்த இடத்துல ஒரு அசைவை உண்டு பண்ணினது. ஆமென். ஆமென். இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆராதிக்கிற ஆராதனைகள் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆகட்டும், நம்முடைய குடும்பத்தில் ஆகட்டும், நம்முடைய சபையில் ஆகட்டும், நம்முடைய தேசத்தில் ஆகட்டும் ஒரு பெரிதான விடுதலையை காண உதவி செய்யும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு சில இடங்கள் எழுப்பி நிற்கலாமா? ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். நம்முடைய ஆராதனையிலே அதிகமாய் பிரியப்படுகிற தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க கர்த்தர் விரும்பல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம் பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆராதிக்க இன்னும் கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆமென். ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆமென். ஆராதனை 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 யெகோவா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, ஆமென். என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஓ ரமண கமல துரவலமோ. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை ஆராதனை யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, ஆமென். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, ஆமென். யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே எபினேசரே, ஆமென். இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, ஆமென். இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி அமர்ந்து கொள்ளலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது அது விசேஷமானது. ஹல்லேலூயா. எத்தனை மணி நேரங்கள் ஆராதித்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம கிறிஸ்துவின் அன்பிலே அவருடைய பிரசன்னத்திலே ஆமென் மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பஸ்கா ஆமென் ஸ்தோத்திரம் இந்த கடந்து போகுதலிலே ஆமென் ஸ்தோத்திரம் பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நான் கடைசியா ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனை விசேஷமானது என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக ஆமென் ஸ்தோத்திரம் கத்த அதிலிருந்து நமக்கு இன்னொன்னு ஆமென் ஸ்தோத்திரம் எடுத்து சொல்லுவது என்னன்னா ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததற்கான நோக்கம் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு. ஏதோ ஆமென் ஸ்தோத்திர பரலோக ராஜ்யம் கிறிஸ்தவர்களுக்குரியதல்ல, பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு உரியதல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அது தேவனுடைய நோக்கமும் திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆமென் ஸ்தோத்திரம் நாட்கள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆத்தும பாரத்தால நிரப்புவாராக. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆமென் பல நேரங்களில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய பகுதிகளில் ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஆனா ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் கிரியை என்பது மிக குறைவாகவே காணப்படுகிறது. ரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். முந்தைய நாட்களில் எல்லாம் நம்ம பல பிரசங்கங்களை கேட்போம். கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாம் என்ன இருக்கும்னா நீ பாவி, நீ மனம் திரும்பணும், நீ ரட்சிக்கப்படணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், இயேசு வருகிறார். இதுதான் பிரசங்கமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளுக்கான பிரசங்கங்கள் அநேகம் வந்துவிட்டது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆகியபடினாலே ஜனங்கள் சபைகளுக்குள்ளே இருந்தாலும் கூட அவர்கள் ரட்சிக்கப்படாமலே இருக்கிற அநேக கூட்டங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சபைகளுக்குள்ளே இருந்து கூட பாவத்திலே இருக்கிற ஜனங்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். சபைகளுக்குள்ளே இருக்கிறவர்களையே நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நமக்கு விதமான கிருபைகளை தந்தருளுவாராக. அல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஆமென் ஸ்தோத்திரம் நாம் கடந்து போக வேண்டியது நாம் பரம கானானுக்கு. அல்லேலூயா. நமக்காக ஆமென் ஆண்டவரால் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த நித்திய வீட்டிற்கு நாம் கடந்து போக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த மனுக்குலம் பாவத்திலே ஆமென் மகிழ்ந்து அடிந்து போய் கொண்டிருக்கிற பொழுது, சாபத்திலே ஆமென் மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே தந்து நம்மை எல்லாம் மீட்டு கொண்டதற்கு எதற்காக தெரியுமா? நாம பாவத்தில் அந்த நித்திய நரகத்தில் அக்கினி கடலிலே போய்விடக் கூடாது, நாம் எல்லாம் அந்த ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம இந்த நாட்களில் புத்தியுள்ளவர்களாக ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு கன்னிகைகளை போல வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் அதை கூட ஒன்று வாசிச்சிடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். கவனிங்க. இங்க ஆமென் ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்துக்காய் ஆயத்தப்படுகிறதான 2 கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 2 கூட்டம் எங்க இருக்குன்னு சொன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நாமளும் இன்னைக்கு சபைகளில் ஒரே கூட்டமா இருந்து ஆராதிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் வந்தா ஆமென் ஆண்டவர் வந்தா பரலோக ராஜ்யத்துல இருப்பேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக கரங்களை காணல. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இங்கே வாசிக்கிறோம் 5 பேர் அவர்கள் புத்தி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் 5 பேரோ புத்தி இல்லாதவர்களாக இருந்தது ஒரே இடம். ஆனா 5 பேர் எப்பொழுதும் தங்களுடைய தீவெட்டிகள் எரிந்து கொண்டே இருக்கணும், எப்பொழுது ஜெபித்துக் கொண்டே இருக்கணும், எப்பொழுது ஆராதித்துக் கொண்டே இருக்கணும், எப்பொழுது இயேசு வருவார் என்று சொல்லி வாஞ்சையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்ததான ஒரு கூட்டம்.
ஆனா இன்னொரு கூட்டம் ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு வருவாரா, அவர் வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம், இன்னும் சுத்திகரிப்பு நாட்கள் கூட்டங்கள் வைப்பாங்க, அந்த நாட்கள் நம்ம பார்த்துக்கலாம், இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் வயதான நாட்கள் நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி ஜெபித்து ஆமென் பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு பேரலாம்னு சொல்லிட்டு ஆமென் அஜாக்கிரதையாக ஆமென் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிற கூட்டமும் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த கிறிஸ்தவ கூட்டங்களில் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் புத்தி உள்ளவர்களாக இங்க பார்க்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். பாருங்க ஆமென் ஸ்தோத்திரம். மணவாளன் வர தாமதிக்கிற பொழுது நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை எல்லாம் ஆயத்தமாக்குவதற்காகத்தான், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காகத்தான் இவ்விதமான நாட்களை எல்லாம் தந்து ஒவ்வொரு தேவ ஊழியர்களை கொண்டு வந்து ஒவ்வொரு விதங்களிலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானித்து நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை தியானித்து ஆமென் அவரால் மீட்கப்பட்டு எப்படியாவது அந்த ராஜ்யத்தை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த நாட்களை தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம சொல்லுவோம், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சுன்னு சொன்னா, நீ ஆமென் ஸ்தோத்திரம் வச்சிருக்கிற பென்சிலை பாதுகாத்துக்கா, வச்சிருக்கிற ரப்பரை பாதுகாத்துக்கா, பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க திருடிடாம பாதுகாத்துக்கா. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறதான நாட்களை நீ பயன்படுத்தி கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களை நாம் வீணாக்கி விடுகிறவர்களாக, இந்த நாட்களில் நாம் அஜாக்கிரதையா இருந்தோம் என்று சொன்னா, இந்த நாட்களில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னா, இந்த நாட்களிலே அவன் நிர்விசாரமாய் நாம் ஜீவித்திருப்போம் என்று சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம் மணவாளன் வருகிற பொழுது நாம ஆமென் ஸ்தோத்திரம் புத்தி இல்லாத கன்னிகைகளாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. பாருங்க, மணவாளன் அவன் வருகிற தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை ஆமென் ஸ்தோத்திரம் அடைந்து தூங்கி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இதோ மணவாளன் வருகிறான், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டான பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் யாருடைய தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னா 5 பேருடைய தீவெட்டிகள் மாத்திரம்தான் அது எரிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய தீவெட்டிகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும், சபையில இருந்தாலும் நம்முடைய தீவெட்டிகள் எரிந்து கொண்டே இருக்கணும். நாம பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பல்பு இருக்கிறது, அந்த பல்பை சுத்தி ஆமென் ஸ்தோத்திரம் அழுக்கு நிறைந்ததா இருக்கும் என்று சொன்னார் அதனுடைய பிரகாசம் குறைவானதாக காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு அது அழுக்கு நிறைந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுல பிரகாசிக்கிறதுல அந்த பல்பு ஆமென் குறைவாக காணப்படும். அதே நேரத்தில் அந்த பல்பை எடுத்து அதை சரியாக கிளீன் பண்ணி போடுவோம் என்று சொன்னா அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாய் காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதான பாத்திரங்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஸ்தோத்திரம். அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். நாம ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிற நிலைமையில இருக்கிறவர்களாக அல்ல, நாம மட்டும் ஆராதிக்கிறோம், நாம மட்டும் பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், அப்படி அல்ல. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, அநேகர் நம்மூலமாய் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அநேகர் நம்மூலமாய் இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்கதாக, அநேகர் நம்மூலமாக ரட்சிக்கப்படத்தக்கதாக, அநேகர் பரலோக ராஜ்யத்திலே நம்மூலமாய் பெயர் எழுதப்படத்தக்கதாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது, நாம ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் தம்முடைய
கரத்தில் ஏந்தி நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மோசே முதலாவது அப்படிதான் சொன்னான். நான் ஸ்தோத்திரம் அந்த நான் உள்ளவர், நான் பேச்சு வல்லவன் கிடையாது, பேசுவதற்கு எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம் இந்த ஜனத்தை நடத்துவதற்கு தெரியாது, எப்படி சுவிசேஷம் சொல்வது தெரியாது, எப்படி ஜெபிப்பது தெரியாது. ஆண்டவரிடத்தில் கிருபைகளை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல ஒருவேளை ஸ்தோத்திரம் கால தாமதங்கள் ஆகலாம். நம்ம பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். பலருக்கு கர்த்தருக்கா எழுமணும்னு ஸ்தோத்திரம் விருப்பங்கள் இருக்கலாம். நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கலாம். காலங்கள் வருகிற பொழுது கர்த்தர் நம்ம எழுந்து நிற்க பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் காலங்கள் வருகிற பொழுது, நமக்குரிய காலம் வரும் பொழுது எந்த மனுஷனும் நம்மை தடை செய்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. பார்வோன் எப்படியாவது ஜனங்களை ஒடுக்க கட்டுப்படுத்தி பார்த்தான். ஆனால் ஸ்தோத்திரம் கர்த்தர் நினைத்த நாள் வருந்த பொழுது ஸ்தோத்திரம் பார்வோனுடைய தீய சக்திகளினால அதை கட்டுப்படுத்த முடியவே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இன்றைக்கும் கர்த்தர் அப்பேற்பட்டதான கிரியைகளை நம் நடுவிலே செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே முழங்கால் படிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில ஸ்தோத்திரம் இந்த சிலுவை தியான கூட்டங்களின் மூலமாக ஒவ்வொரு நாட்களிலும் அவர் தம்முடைய சித்தத்தை நம் நடுவில் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நம்ம மேல எதிர்பார்க்கிற ஒண்ணு, நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறணும். ஆமென். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாய் மாறணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அதற்காக தேவனிடத்தில் கிருபைகளை கேட்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த கடைசி காலத்துல வாழ்கிறதான நாங்கள் ஸ்தோத்திரம் உலகம் அனைத்து பொல்லாங்குக்குள்ள இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொல்லாங்கான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாங்கள் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்த சில நிமிடங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? இந்த காலத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேதத்துல வாசித்தோம், அந்த ஆடு பழுதற்றதாய் காணப்பட வேண்டும். நமக்காய் சுண்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவில எந்த பழுதும் காணப்படவில்லை. இயேசு அடிக்கப்படும் பொழுது அவரிடத்தில் எந்த குற்றமும் காணப்படவில்லை. ஆனால் நமக்காக தன்னுடைய சரீரத்தின் முழு சுட்டு ரத்தத்தையும் முழுவதுமாய் ஊற்றினாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தரும்படி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கிருபை கேளுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே உங்க கிருபைகளுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா ஒருவர் கூட கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே. எங்களை எதற்காக நீ முன் குறிச்சீரோ, எங்களை எதற்காக நீர் அழைச்சீரோ ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அழைப்பை, அந்த தெரிந்து கொள்ளுதலை, அந்த முன்குறிப்பை நாங்கள் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. அப்பா, அன்றைக்கு தாவீது ஆமென் ஆண்டவரே யுத்த களத்தில் வந்து நின்றதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டப்பா. உடா பாபா ஷபாலாதா ரிகாலாதனாரா உடாபா ரிகாராபாலாதனா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க பார்க்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவே. ஹல்லேலூயா. 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 உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, உம்முடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இந்த நாட்களிலே கர்த்தர் நேரங்களை உருவாக்கும் ஆண்டவரே. எங்களை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவருடைய திட்டத்திற்கு எங்களை பிரித்தெடுப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா, நீரே.
எனக்காக யாவையும் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேடா எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆமே, உம்மாலேடா எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஆமே ஐயா நீரே. வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகல்ல. கரங்களை தட்டி ஆமே, உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தெய்வத்தாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆமென். நமக்காக குறித்து வைத்திருக்கிறவைகளை அவர் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். அவரால் கூடாதது, அவரால் கூடாதது, என் தெய்வத்தால் கூடாதது இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை. ஓ ராகா ராரா ரீபாபா உடபா ரபா ஷபா தரபா உடபா ரகபலா துடபலவோ ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரே, என் தெய்வம் எங்களுக்காய் செய்ய
எந்த மனுஷனாலும் எந்த தீய வல்லமையினாலும் ஒரு போது தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் அம்மை வலது கரத்தை உயர்த்தி உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆமென். பரலோக தகப்பன் நமக்கு இரக்கம் செய்யும்படியா